ஆ, எதார்த்த ரீதியா மனித நிலையில பொறுத்தவரைக்கும், இந்த மனதின் நிலையில நெறையா மாறுபாடு இருக்கு. ஓகே. அதனால நம்ம என்ன ஏதுன்னு தகவல் சொன்னா மட்டும் தான் புரியும். தகவல் சொல்லல அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஏதேதோ நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொன்னா தான், "அடடடா! இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்க கூடாதா?" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால நம்ம சொன்னா மட்டும் தான் புரியும். ஓகே. அதனால தான் நம்ம சொல்றது. ஓகே. அந்த வகையில ஆக்டர் விஜய் முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தகவல் அப்படின்னா, அதாவது அகநிலை, புறநிலை அப்படின்னு இருக்கு. புறத்திணை, அகத்திணை அப்படிம்பாங்க. ஓகே. புறநிலைய பொறுத்தவரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயலால ஓரளவு மாற்றம் ஏற்படும். அது ஒரு பாராட்டு இருக்கு. நல்ல விஷயம் தான். ஓகே. ஏன்னா ஒரு சமுதாயமா எல்லாரும் வாழ்றப்போ எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கு. ஓகே. நல்ல விஷயம் தான். அகநிலைய பொறுத்தவரைக்கும் வாழ்வியலோட எதார்த்தம் இருக்கு. அதாவது எதுனாலுமே இங்கே காசு தேவைப்படுது. அதனால் இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு சம்பளம் குடுப்பாங்க. முதலமைச்சருக்குன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு. அந்த சம்பளத்தில பாதி எனக்கு குடுத்துருங்க. தினந்தோறும் நான் ஒரு 3 மணி நேரம் கவர்மெண்ட் வேலை என்ன ஏதுன்னு நான் தோது பார்க்குறேன். ஓகே. ஏன் அப்படின்னா, பல வருஷமா அப்படிதான் சம்பளமே இல்லாம வேலை பார்த்து ரொம்ப ரணவேதனை. காலையில சாப்பாடு எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. காலையிலேருந்து தோது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது அப்படி, இது அப்படி, கம்பெனி அப்படி, இது அப்படி, அது அப்படின்னு தோது பார்த்து கடைசியில 4 மணிக்கு சாப்பிடணும். அது எப்படி அந்த நிலை ஈஷா ஆசிரமத்தில கொஞ்ச நாள் யோகா, மெடிடேஷன், ஒரு சரியான ஃபுட் எடுத்ததுனால ஒரு 6 வருஷத்துக்கு அப்படி தாக்கு பிடிக்க முடிஞ்சது. சாயந்தரம் ஆனா ஒரு 4 மணி, 4 மணி, 4 மணி. ஆனா இப்போலாம் ரொம்ப சிரமம். ரொம்ப டேமேஜ். அதனால் எனக்குன்னு ஒரு காசு தேவைப்படுது. அப்பனா தான் என்னோடய தேவைகள பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு தோதா இருக்கும். இல்லைன்னா எனி டைம் கருக்குன்னே தான் இருக்கும். ஓகே. எல்லாம் அதாவது எந்த சண்டை சச்சரவுமே இல்ல. எல்லாம் சமாதானமா போயிட்டாங்க. என்ன கொஞ்சம் அட இத்தனை நாளா ஆட்சி செஞ்சோமே! அப்புட்ன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். மத்தபடி இப்ப எல்லாம் சமாதானமா போயிட்டாங்க. எல்லாம் ஆரம்பத்திலேயே சமாதானமா தான் போயிட்டாங்க. அதனால அவங்களே இப்ப என்ன சொல்றாங்க, அடடா! இவருக்கு கொஞ்சம் காசு குடுத்துருந்துருக்கலாம் போல இருக்கு. இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஓரளவு தோது பாருங்க அப்படின்னு. எதுவுமே தோது பார்க்கல. அப்புறம் யூனிவர்சலா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சியாவது நடந்துக்கணும். மனசாட்சியே வெறுத்தா எப்படி? அதனால் எனக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது கேஷ் கிடைச்சா தான் தோதாகும். அதுக்காக நம்ம கஜானாவுல எடுத்து பயன்படுத்துறதுன்றது அப்ரா கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் தோதாகும். ஏன்னா அங்கே ஒரு இலகுவான ஒரு பண்பு நிலை இருக்கிறனால அங்கே முழுவதுமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது யூனிவர்சலாக பர்மிஷன் இருக்குது. ஓகே. ஆனால் சேவாத நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்ராட் கண்ட்ரிஸ் தான் காரணம். முதலாவது அந்த நாட்டை வந்துட்டு கிங்டமாக அறிவிச்சதுக்கப்புறம் தான் இந்த நாட்டுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அது ஒரு பாசம் தான். என்ன முதல்ல என் சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் போய் அங்கே சாப்பிடுங்க. அங்கே சாப்பிட்டிங்கன்னா நான் உங்களை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உளவியல் ரீதியான அகநிலையில் ஒரு உணர்வு. அதாவது மனித நிலையே ஒரு மென்மையான ஒரு நிலை தான். ஓகே. அது படைக்கிறப்ப தான் அப்படியே படைச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? அதனால் அவங்க ரொம்ப ஒரு இணக்கமாக, பாசமாக முதல்ல எங்கள் நாட்டை தோது பார்த்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ராஜாவாக மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணால் போய் ராஜாவாக மாறுங்க. ஓகே. அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் சேவாத நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை இருக்குது. சரி, இப்போ என்ன கான்செப்ட்டு? சேலரியில் 50% எனக்கு அப்படின்னா ஓகே, டீல். ஏன்னா எனக்கும் ஓரளவு தோதாகும். அக்கௌண்ட்ஸ் நம்பர்லாம் சொல்லிட்டேன். மந்த்தானா என் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிருங்க. ஓகே. மற்றபடி ஒரு 10 மணிக்கு மேலே என்ன எதை நான் தோது பார்த்துக்கிறேன். ஓகே. சரி, இன்றைக்கி என்ன தோது அப்படின்னா, இந்த கலெக்டர் ரோகிணின்னு ஒருத்தர் இருந்தாங்க சேலம் மாவட்டத்தில். ஒரு நல்ல ஒரு பண்பான நபர். கவர்மெண்ட்டு சார்பாக சேலரியெல்லாம் கொடுக்குறன்ற அளவுக்கு தோது பார்த்த ஒரு நபர். இதில் யதார்த்த ரீதியாக பைபிளில் சொன்ன மாதிரி பிதா, ஆவியானவங்க, தேவகுமாரன் இவங்க 3 பேருமே ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ யாமாகட்டும், மாயனாகட்டும், முருகனாகட்டும் எல்லாருமே ஒரே வேவ் லென்த்து தான். எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு பதம் தான். ஓகே. அதனால் அவங்களுடைய தேவன் ஃபேன் கிளப்போட நிர்வாகியாக கூட நியமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எரர் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஜாப்லேருந்து கேன்சல் பண்ணிட்டேன்.
ஆனாலும் அவங்கள வச்சு தோது பார்க்குறன்றது தோதாகாது. ஓகே. அதனால் நீங்கள் யாரை தோது பார்க்கணும் அப்படின்னா, கழக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதாவும் ஆனந்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் உங்கள் டேடியும் தான் தோது பார்க்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு யதார்த்த ரீதியாக வடநாட்டிலேருந்து வந்த கலெக்டரு, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உணர்வு ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலோட யதார்த்தம் புரியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இறையன்பு, இந்த சைலேந்திர பாபு, இவங்கெல்லாம் ஒரு பதத்துலேயும் பதமானவங்க. ஓகே. அப்புறம் இந்த சுகி சிவம், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் இருக்காங்க. அவங்கள தான் நீங்கள் தோது பார்த்து ஐடியா கேட்டிங்கன்னா தான் ஓரளவு தோதாகும். ஓகே. அடுத்து உளவியல் ரீதியான விஷயத்துக்கு உடலியல் ரீதியான துன்புறுத்தல்ன்றது சரி கிடையாது. ஓகே. துன்புறுத்தலும் எல்லாம் தோதாகன்றது தோதாகாது. ஓகே. அதே சமயத்தில் குறுக்கால இருக்கக்கூடாது. நீங்கள் விலகினா மட்டும்தான் எனக்கு தோதாகும். அதாவது இப்போ ஸ்டூடியோவில் தோது பார்க்குறேன்னு வச்சுங்க, அப்போ அந்த இடத்துல நீங்கள் இணைஞ்சு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் தோதாகும். ஓகே. ஆதரவு தரல அப்படின்னா தோதாகிறது நிச்சயமாக சிரமம். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கோவிலுக்கு வரேன்னு வச்சுங்க, அந்த கோவிலுக்கு நான் வர்றப்போ கதவை திறந்து விட்டு ஒரு பூசாரியாக என்ன சடங்கு செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள், அதாவது இந்த சாமிக்கு ஆராதனை காட்டுற மாதிரி எல்லா வகையிலும் தோதாக அமைச்சு கொடுக்கணும். ஓகே. இந்த கோவில்னால் அந்த உடனே இந்த வெப்படையில் இருக்கக்கூடிய பூபதி கிடையாது. அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு அப்போ சொல்லிவிட்டாங்க. ஓகே. யதார்த்த ரீதியாக தோதாக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல நண்பர் தான், காசு இருந்தால் எல்லா வகையிலும் தோதான நபர் தான். மற்றபடி அவங்க தரப்புலேருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே. அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் தடை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு 10 மணிக்கு மேலே தான் என்ன வேணும்னு தோது பார்க்கணும். ஓகே. சரி, இன்றைக்கி என்ன தகவல், அதாவது ஆரம்பத்துலேருந்தே வேலை செஞ்சதுனால இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு தொகுத்து வகுத்து சொல்கிறதுனால அது ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான தியரி அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக அப்படியே தோது பார்க்கலாம். ஓகே. அந்த வகையில் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நலத்திட்டம், இப்போ சுற்றுலாத்துறை சார்பாக ஒரு ஏரியா தூர் வரோம், ஒரு உதாரணத்துக்கு மாடல் டிசைன் தான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் எல்லா வகையிலும் தோது பார்த்துக்கலாம். ஓகே. அது இல்லாமல் தினந்தோறும் ஆஃபீஸ் எப்படி இயங்கணும் அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆப்பிள் கேம்ஸ் கூட ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம், இன்னொரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம், இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறப்போ பல மடங்கு அதிகமாகும். ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாள், இன்னொரு நாள்லேருந்து இன்னொரு நாள் அப்படின்றப்போ உயர்வு நிலையை மட்டும்தான் மையமாக இருக்கும். அந்த சதுரங்க அந்த நெல்மணி அந்த கதையை படிங்க, நல்லாயிருக்கும். அது ஒரு கேமாக கூட புக் பண்ணியிருக்கேன். அது ஒரு சதுரங்க பலகை மாதிரி இருக்கும். அதில் ஒரு நெல்மணி ஒரு கட்டத்தில் வச்சோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தில் அது இரட்டிப்பாகும். அது அப்படியே பல மடங்கு ஆகும். அந்த மாதிரி தான் அலுவலகம் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு நாளும் உயர்வு நிலையை நோக்கி தான் பயணிக்கணும். ஓகே. சரி, அந்த வகையில் ஒரு மாடல் டிசைன் பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட் கஜனாவில் ஒரு சுற்றுலாத்துறை சார்பாக ஒரு ஏரியை தூர் வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியை தூர் வாரத்துக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கப்புறம் அதுக்கு பராமரிப்பு செலவு எவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை அறிவித்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அதில் எவ்வளோ காசு கிடைக்கும். ஓகே. இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ லாபம் கிடைக்கும். ஓகே. எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும், பல வருஷத்துக்கு கிடைக்கும். அடுத்த 1000 வருஷத்துக்கு கூட அந்த லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே. தனியார் அமைப்பில் கூட எதிர்பார்க்குறது சிரமம் தான், ஆனால் கவர்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். ஒரு நலத்திட்டம் அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்காவது இல்லைங்காமல் லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது சரியான வகையில் பராமரிப்பு மட்டும் செஞ்சோம் அப்படின்னா, அந்த வகையில் நம்ம செலவு செஞ்ச காசு நமக்கு திரும்ப கஜானாவில் கிடச்சிரும். ஆனால் அது கவர்மெண்ட் கஜானா பொறுத்த கொஞ்சம் பொறுமையாக தான் தோதாகும். ஏன்னா ஆல்ரெடி ஊருப்பட்ட கடன் இருக்குது. பொதுவாகவே பொறுமையாக தான் தோதாகும். இதில் வேறு ஊருப்பட்ட கடன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தோதாகும். ஆனால் இருந்தாலும் லாபம் கிடைக்கும். எப்படி லாபம் கிடைக்கும், இப்போ ஏரியை சுத்தப்படுத்திடுறோம், தண்ணியை நிரப்பிடுறோம், படகு வசதி சுற்றுலாத்துறையை அறிவிச்சிடுறோம். இந்த படப்பிடிப்பு எடுக்க வருவாங்க, அப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் அந்த பொதுமக்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி லீவுங்க, ஏன்னா படப்பிடிப்பு நடக்குது, அவங்க ஓரளவு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அந்த படப்பிடிப்பு நடக்கிறப்போ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த வகையில் ஓரளவு வருமானம் கிடைக்கும். ஓகே. இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டு கஜானாவை எடுத்து நம்ம ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் பயன்படுத்துகிறோம். அது எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ லாபம் கிடைக்கிது, அவ்வளோதான் கான்செப்ட். அந்த லாபம் வந்துட்டு கரெக்டாக நம்ம சேமிச்சு வைக்கிறோமா, நம்மளோட சேல்ரி எவ்வளோ, எல்லாம் பதமாக இருக்கா, அவ்வளோதான் வேலையே. ஓகே. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். செலவு பண்ணுறோம், பராமரிக்கிறோம்,
லாபம் சம்பாதிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டிங்கனாலே போதும், எல்லா வகையிலும் தோதாகும்.